படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று கோவில் வழிபாடும் பஞ்சபூத தத்துவங்களும் என்பதை பற்றி பார்க்கலாம். இது ஏற்கனவே பல பேர் பல வீடியோக்கள் பேசியிருப்பார்கள். அதையே தான் திரும்ப பேசுகிறோம். ஒரு நினைவூட்டல், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீக பக்தி குறைந்து வருகிறது. மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை குறைந்து உல்லாச சல்லாப எண்ணங்கள் அதிகரித்து தினம் தினம் ஒரு குடும்பம் அழிந்து வருகிறது. ஆகவே இதை அடிக்கடி போட்டு கொண்டிருந்தால்தான் 1-2 பேராவது ஆன்மீக நெறியில் ஒழுக்க நெறியில் வாழ்ந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும், நல்ல சமுதாயம் உருவாகும். கோவில் வழிபாடும் பஞ்சபூத தத்துவங்களும். பஞ்சபூத தத்துவத்தை கோவில் வழிபாட்டில் எப்படி வைத்தார்கள்? நாம் கொண்டு செல்கிற தட்டத்தை தாங்க வச்சுக்கிறாங்க. தட்டம், கோயிலுக்கு தட்டம் கொண்டு போவோம். அதில் பூ, பழம், தேங்காய், கற்பூரம், சாம்பிராணி, பத்தி குச்சி இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூ காற்றுக்கு சம்பந்தப்பட்டது, பழம் நிலத்திற்கு சம்பந்தப்பட்டது, அதற்கடுத்தது தேங்காய் நீருக்கு சம்பந்தப்பட்டது, அதற்கடுத்தது ஊதுபத்தி, சாம்பிராணி இது ஆகாயத்திற்கு சம்பந்தப்பட்டது, அதற்கடுத்தது கற்பூரம், தீபம் இதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், இது நெருப்பிற்கு சம்பந்தப்பட்டது. இந்த 5 பொருள்களையும் நாம் வைத்து இறைவனுக்கு வழிபடும்போது பஞ்சபூத சக்திகளையும் இறைவனுக்கு படைத்து அதன் மூலமாக பஞ்சபூத தத்துவத்தோடு நாம் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் என்பதை நினைவுபடுத்தத்தான் இந்த 5 பொருள்களையும் வழிபாட்டுக்கு முக்கியமாக அன்றைய காலத்தில் முன்னோர்கள் வைத்துள்ளார்கள். இப்பேற்பட்ட மேன்மையான ஒரு நிலை பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி தத்துவார்த்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சு அதன்படியே வாழ்ந்து சிறந்த நெறியோடு அறநெறியோடு வாழ்ந்தார்கள். இன்று அப்படி அல்ல, மோசமான ஒரு நிலையில் வாழ்கிறோம். காலகட்டம் மோசமாக உள்ளது, அறநெறி குறைந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் திருட்டுத்தனம், போலித்தனம், ஏமாற்றுத்தனம், ஏமாற்றுவதை புத்திசாலித்தனம் என்று நினைத்து கொள்ளும் கூட்டம் இங்கு அதிகமாகிவிட்டது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த நாட்டின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. பேராசை என்பது அதிகரித்து விட்டது. தன் வாழ்வியல் நிலை என்பது இருக்க இடம், உண்ண உணவு, போட்டுக்கொள்ள துணி, இது நிறைவாக கிடைத்தால் போதும் என்ற மனநிலை மிக மிக குறைந்து வருகிறது. எங்கு சென்று போய் முடியுமோ என்று தெரியவில்லை. பார்ப்போம். எல்லாம் இறைவனின் நினைப்போடு வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.